கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் 20 தமிழர்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர். கம்போடியா, தாய்லாந்து, மியான்மரில் ஐடி துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி அழைத்துச் சென்று மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 20 தமிழர்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை, கோவை, திருச்சி, மதுரையிலிருந்து சமூக வலைதளம் மூலம் விளம்பரம் செய்து ஏஜென்ட்டுகள் மோசடி செய்துள்ளனர். போலி முகவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள டிஜிபி சங்கர் ஜிவால் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் தமிழர்கள் 20 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை விமான நிலையம் வழியாக கம்போடியாவுக்கு அடிமையாக செல்பவர்களை தடுத்து நிறுத்தி தற்போது இந்த மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் தடுத்து நிறுத்த முயற்சி செய்தும் பலர் நம்பாமல் தொடர்ந்து அவர்கள் சென்றிருக்கின்றனர். குடியுரிமை சட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு போலீஸ் மூலம் கைது செய்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலி முகவர்கள் மூலம் ஐடி வேலை என கம்போடியா அழைத்துச் செல்லப்படும் தமிழர்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர். 20 தமிழர்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர். போலி முகவர்கள் மூலமாக கம்போடியா அழைத்துச் செல்லப்படும் தமிழர்களை தற்போது காவல்துறையினர் மீட்டிருக்கின்றனர். கம்போடியாவுக்கு ஆட்களை கடத்த உதவும் சமூக வலைதள பக்கங்களை முடக்குவதற்கும் தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கம்போடியாவில் ஐடி வேலை வாங்கி தருவதாக கூறி பெரும் மோசடி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மோசடியில் 20 தமிழர்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. முழு விவரம். நிச்சயமாக இந்தியாவிலிருந்து குறிப்பாக கம்போடியாவிற்கும், மியான்மர் நாட்டிற்கும், தாய்லாந்திற்கும் ஐடி வேலை வாங்கி தருவதாக கூறி முகவர்கள் பலரும் இந்தியர்களை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் கம்போடியாவிற்கு சென்ற பிறகு அங்குள்ள சீன நிறுவனங்கள் குறிப்பாக சைபர் கிரைம்களை செய்ய வேண்டும் என அவர்கள் வற்புறுத்தியிருக்கின்றனர், கொடுமைப்படுத்தியிருக்கின்றனர். இவ்வாறு வேலை செய்ய மறுத்தவர்களை இருட்டறையில் அடைத்து வைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் பல்வேறு விதமான கொடுமைகள் செய்யப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்தியாவில் பல்வேறு மாநிலத்திலிருந்து இவ்வாறு பலரும் அங்கே சிக்கியிருக்கிறார்கள். இவர்களை ஆட்கடத்தல் செய்த ஏஜென்ட்டுகள் பலரும் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைத்தது. இதுவரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் 5000க்கும் மேற்பட்டோர் கம்போடியாவில் சிக்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அங்கு மாட்டிக்கொண்டார்கள் என்பது குறித்து விசாரிக்கும் பொழுது 100கணக்கானோர் சிக்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அவர்களுக்கு டேட்டா என்ட்ரி வேலை என தெரிவித்து 70,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் என அறிவித்து அவர்களை இங்கிருந்து தாய்லாந்தின் எல்லை மூலமாக சட்டவிரோதமாக கடத்தப்பட்டிருப்பது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. இவ்வாறு மாட்டிக்கொண்டவர்களை மீட்கும் பணி என்பது தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் குடிபெயர்வோர் பாதுகாப்பு பிரிவு மூலமாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் அந்த பிரிவின் மூலமாக பல புகார்கள் என்பது குவிந்த வண்ணம் என்ற காரணத்தினால் அந்த புகார்களின் அடிப்படையில் தற்போது தமிழர்கள் ஒரு 20 பேர் கம்போடியாவில் இருந்து மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மீட்கப்பட்டவர்கள் எந்தெந்த ஏஜென்ட்டுகள் மூலமாக அனுப்பப்பட்டார்களோ அவர்களின் பட்டியலை தயாரித்து தமிழக டிஜிபியிடம் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் ஒரு துரித பணியை அவர்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநில அரசும் தமிழக டிஜிபியும் சேர்ந்து அந்தந்த மாவட்டங்களில் எந்தெந்த ஏஜென்ட்டுகள் இதுபோன்று செயல்படுகிறார்கள் என்பவர்களை தெரிவித்து அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக மீதமுள்ள தமிழர்களை மீட்கும் பணியும் நடைபெற்று வருவதாக குடிபெயர்வோர் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளும் தமிழக காவல்துறை தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.